ஹாய். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இப்போ வந்து சிக்கன் வந்து மிளகு ஜீரக பவுட்ரு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதில் என்ன பண்ணுங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, அது வானலில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா அரிஞ்சிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வரும் அளவுக்கு என்ன பண்ணுங்கள், வதக்குங்க. சும்மா பச்சையை 1-2 வதக்கக்கூடாது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதோடு என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கப்போ நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு என்ன பண்ணுங்கள், வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினப்புறம் கறியை நல்லா என்ன பண்ணுங்கள், சிக்கனை ஒரு தடவைக்கு 7-8 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி என்ன பண்ணுங்கள், சிக்கனை போட்டு நல்லா சிக்கன் மற்றபடி இது எல்லாமே சேர்ந்து வர்றதளவுக்கு நல்லா என்ன பண்ணுங்கள், கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இதை வந்து மூடி வச்சுருங்க. நல்லா வேகணும். ஒரு மூடி எடுத்து அதுக்குரிய மூடி எடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படி கொஞ்சம் என்ன பண்ணணும், நல்லா மூடி வச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த நேரம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்கவும் என்ன பண்ணணும், நல்லா வேகம் அந்த இஞ்சி பூண்டு இதில் தண்ணி இருக்கும், வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், தக்காளியில் என்ன பண்ணோம், தண்ணி ஆல்ரெடி அதில் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. எப்போவுமே சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா திருப்பியும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன், எப்படிங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கப்புறம்னா நான் எப்போவுமே இந்த மிளகு ஜீரக பவுட்ரு பார்த்திங்களா, நான் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒன்லி இன்றைக்கி வந்து மிளகு மட்டும்தான் போட்டு செய்யணுங்கிற ஒரு பிளானில் நான் இருந்து, இதுக்கு தேவையான என்ன பண்ண மிளகுத்தூள் நமக்கே தெரியும். மிளகை நல்லா போடுங்க. மிளகு வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தொண்டைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லா போடுங்க. நான் அதுக்கு தேவையான மிளகெல்லாம் போட்டேன். மிளகு ஜீரகத்தை நல்லா பவுட்ரு பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதை என்ன போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். அதுக்கப்புறம் நல்லா திருப்பியும் என்ன பண்ணணும், திருப்பியும் அந்த நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி இதை என்ன பண்ணுங்க, நல்லா மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், வேகும். சிம்மில் வச்சு செய்யுங்க, என்ன அவசரம், செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், திருப்பி என்ன பண்ணுங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அந்த ஃப்ளேமை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேகும். கறி நல்லா வேகணும் இல்லையா, கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மிளகு வாசனை ஓப்பன் பண்ணுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வாசனையை தர முடியலைங்கிற கவலை தான் எனக்கு. ஏன்னா நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். ஏன்னா வீட்டில் செஞ்ச மிளகா தனியெல்லாம் அரைச்ச ஒரு இது இருக்குல்ல, அது வேணும்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஏன்னா கறி நல்லா வேகணும். இப்போ தான் மசாலாலாம் இந்த மசாலா போட்டோம், அதனால் நல்லா வேகணும். அதனால் என்ன பண்ணுங்கள், திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், சோம்பல் படாமல் நம்ம சமையல் பண்ணணும். அப்போ தான் சமையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சாச்சா, இப்போ என்ன பண்ணுது, இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வேகும். நல்லா வெந்தோடனே என்ன பண்ணோம், இப்போ வந்து நல்லா ஆல்ரெடி நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், இப்போ பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டு டைம் வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணோம், இறக்க போகிற நேரம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே 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 நமக்கு பார்வையிலே தெரியுது. அது நல்லா ஆயிடுச்சுங்கிறது அந்த ஸ்மெல், அந்த லுக்கு இதுலேயே நமக்கு என்ன பண்ணோம் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ லாஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ட்ராப்பு லெமனை என்ன பண்ணுங்கள், புளிஞ்சு ஊற்றுங்க. 2 ட்ராப் போதும், நிறைய வேணால் ஒரு 2 ட்ராப். இதெல்லாம் ஒரு நல்லது. அது லெமன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. 2 ட்ராப் விட்டு என்ன பண்ணுங்கள், திருப்பி என்ன பண்ணுங்கள், இப்படி பண்ணிடுங்க. நல்லா எல்லாத்தையுமே கலந்து விடுங்க.
அப்புறம் லாஸ்ட் இறக்க போகும்போது என்ன பண்ணுங்கள், கறி லீஃப் இருக்குல்ல, கருவேப்பிலை, அது என்ன பண்ணுங்கள் அப்படியே தூவி விடுங்க. இது ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இதுக்கு. ஓகே, எப்படி இருக்குது வாசனை? கருவேப்பிலை இப்போ கொதிக்கிற நேரம், இப்போ அது கொதிக்கிற நேரம் அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்வைக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கோ மற்றபடி டிஃபனுக்கோ என்ன பண்ணலாம், அழகாக வச்சு அழகாக சாப்பிட்லாம். சோம்பல் படாமல் பொறுமையாக நின்று செஞ்சு அழகாக சாப்பிடுங்க. ஓகே, இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.